Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 யோட exercise problem பார்க்க போறோம். இது page number 62 ல இருக்கும் பாருங்க. Fourth sum. Using the repeated subtraction, find whether 59 is a perfect square or not. Repeated subtraction method வச்சு நம்ம இது perfect square ஆ இல்லையா நம்ம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும். So பாத்தீங்கன்னா 59 எப்படி எழுதுவோம் consecutive termsல தான எழுதுவோம். First 1 போடணும். 59 minus 1 58. Next இந்த 58 இங்க போட்டு 1 க்கு அப்புறம் என்ன consecutive term வரும் 3. 58 minus 3 55. Next என்ன consecutive term வரும் 55. 55 minus 5 50. வர ஆன்சரோட அந்த consecutive terms ஆ போட்டு வரும் 50 minus 5 க்கு அப்புறம் என்ன வரும் 7 50 minus 7 னா 43 சோ இந்த ஆன்சர் இங்க போட்டு 7 க்கு அப்புறம் என்ன வரும் consecutive term 9 43 minus 9 34 அடுத்து consecutive term என்ன வரும் 11 34 minus 11 23 next வர ஆன்சர் என்ன 23 11 க்கு அப்புறம் வர consecutive terms என்ன 13 23 minus 13 10 ஆன்சர் என்ன 10 13 க்கு அப்புறம் என்ன consecutive term வரும் 15 10 minus 15 minus 5 பாருங்களா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணா minus 5 அப்போ இதுக்கு அப்புறம் நெகட்டிவ்ல வந்து ஆன்சர் 0 வர பாசிபிள் கிடையாது சோ not equal to 0 ன்னு போட்டுட்டு ரீசன் எழுதலாம் as we are not reaching 0 so 59 is not a perfect square mostly நம்ம இந்த sumsல exercise sumsல 3.4 அந்த ஃபார்மட்ல பாக்கும்போது 2 லலாம் பாக்கும்போது என்னதான் வந்தது perfect square வந்தது பட் இது மட்டும் கொஞ்சம் டிஃபரண்டா வந்திருக்கு not a perfect square clear thank you